Hi friends, welcome to our channel D2 Recipes and Remedies. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். வாங்க இதுக்கு என்னென்ன தேவைங்கறத சேனலுக்குள்ள போய் பார்த்தறலாம். இதுக்கு வந்துட்டு நாட்டுக்கோழி வந்துட்டு 1 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். நாட்டுக்கோழி வாங்குறப்ப நீங்க எப்பவுமே வந்துட்டு நாட்டுக்கோழியோட தோலை எடுத்துற கூடாது. தோலோட அந்த மஞ்சள் தூளெல்லாம் தடவி வாட்டி வச்சிருப்பாங்க एक्चुअली. அந்த மாதிரி சிக்கன் வாங்குனீங்கன்னா தான் நாட்டுக்கோழி நல்லா இருக்கும். ஏனா தோல் உரிச்சிங்கனா அதோட டேஸ்ட் வந்துட்டு அப்படியே போய்டும். இதுல வந்து கொஞ்சம் டர்மரிக் சேர்த்திக்கோங்க. salt வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. சிக்கனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க. இத நல்லா mix பண்ணிட்டு இது ஒரு 1/2 an hour வந்துட்டு அப்படியே ஊற வச்சிருங்க. ஊற வச்சிட்டு ஒரு 3 விசில் விட்டு இத வேக வச்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. ஏனா இந்த ஸ்கின்ல வந்துட்டு அவ்ளோ அந்த டேஸ்ட் அந்த ஸ்கின் எடுத்தீங்கனாலே இந்த டேஸ்ட் போய்டும். இதுக்கு தேவை வெங்காயம் 50 கிராம் சின்ன வெங்காயம், பூண்டு 30 கிராம், இஞ்சி 15 கிராம் தோலெல்லாம் நீக்கிட்டு சீவி வச்சிருக்கேன். இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி. இது வந்து காரம் இருக்காது, உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். கலர் நல்லா கிடைக்கும். இது ஒரு 4 ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன். குருமிளகு 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நம்ம வந்துட்டு நைஸா இதத்தான் வந்துட்டு அரைக்க போறோம். இந்த எல்லாத்தையும் வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சிட்டா போதும். ரொம்ப நைஸாக்க வேண்டாம். ஒரு மாதிரி பரபரன்னு அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா போதும். மீதி இருக்கிற காமிச்ச இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் இப்படி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எப்போவுமே நல்லெண்ணெய் தான் நாட்டுக்கோழிக்கு நல்லாயிருக்கும். பட்டை 2, கிராம்பு 2 போட்டு வெடிக்க விடுங்க. அதேமாரி மண்சட்டியில் நான்வெஜ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுருங்க. இது வந்து நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற வரமிளகா 4 மிளகா கிள்ளிட்டு அந்த விதையை நீக்கிட்டு அதை போட்டிருக்கேன். அடுத்தது வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கணும். நல்லா வதக்கிடுங்க. எல்லாத்தையுமே நல்லா பொறுமையாக வதக்குங்க. பச்சை வாசம் இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக வதக்கிடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். எண்ணெய் அளவாக ஊற்றினாலே போதும். மண்சட்டியில் வந்துட்டு எப்போவுமே ஃப்ளேமை வந்துட்டு ஹையாக வச்சுட்டு அப்புறம் நல்லா சூடானோடனே கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை சீக்கிரம் அடி பிடிச்சிரும். சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கினோடனையும் தக்காளி ஆட் பண்ணுறோம். ஒரு 3 தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா தக்காளி வந்துட்டு நல்லா மசிஞ்சிடணும். அப்படி கிரேவி மாதிரி ஆகிடணும். பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் அந்த வேக வச்ச சிக்கன் எடுத்து அந்த தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு. இது வந்துட்டு உங்களுக்கு நான் குழம்பா பண்ணலை, அப்படியே ஒரு செமி கிரேவியாக தான் இதை பண்ண போகிறேன். அதனால் அது கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டி அந்த செமி கிரேவி ஸ்டேஜுக்கு வரணும். அந்த டைமில் இந்த கொரியாண்டரெல்லாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே ஹெவியாக கறி மசாலாலாம் ஆட் பண்ணி தான் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.